Hello friends, welcome back to sree'smini world. இன்னைக்கு வந்து நாம ஒரு ஹெல்த்தியான மட்டன் சூப் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லி பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. இப்போ நான் ஒரு 500 கிராம் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன்ல வந்து அயனும் ஜிங்க்கும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் நமக்கு உடம்புக்கு இரத்த சிவப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் ரத்தமும் இது உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி ரெட் மீட்னா சிவப்பு ஆட்டிறைச்சி, அது வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இப்போ சாப்பரில் வெங்காயம் எடுத்து நம்ம சாப் பண்ணிக்கலாம். இந்த சாப்பர் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் வந்து எப்படி இந்த சாப்பர் இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்பர் அது. நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கிக்கிறேன். மிளகும் ஜீரகமும் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் இப்போ பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். அதோட பூண்டு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப வந்து உதவியாக இருக்குங்க. அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கிறோம். இஞ்சியில் வந்து விட்டமின் சி இருக்குது, அதனால தான் நம்ம வந்து அதை கஷாயத்துலலாம் அதை போட்டு குடிக்கிறோம். இப்போ கொத்தமல்லியை நம்ம வந்து அதோடு சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்குனிங்கன்னா மிளகு வந்து ரொம்ப கசப்பு எடுத்துரும், அதனால் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளியும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி போடும்போது நமக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் எப்பயுமே வந்து அப்படியே நீங்கள் போட்டு மூடி வைக்கக்கூடாது, லைட்டாக வதக்குங்க. ஏன்னா மட்டனில் நமக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம வந்து மட்டனை வதக்குறோம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இதை வந்து ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பாகவும் நம்ம குடிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாதாரணமாக நான் ஒரு 7-8 விசில் விடுவேன், அப்போ தான் வந்து கறி நல்லா வேகும். ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் சூப் இது. எல்லோரும் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து காரம்லாம் இருக்காது. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.